எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா தமிழ்ல பார்த்தோம்னா சீரீஸ் 6 ஏற்கனவே அந்த சீரீஸ் வந்து போட்டிருக்கேன். வேணா வந்து பாருங்க. அடுத்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சீரீஸ் 6. ஸோ அதுல வந்து எப்பவும் போல ஒரு 100 கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். நான் சில பல மிஸ்டேக்ல எல்லாமே சொன்னீங்க, ரொம்ப நன்றி அதுக்கு. சப்போஸ் தப்பு பண்ணியிருந்தா என்னை வந்து உங்க வீட்டு பிள்ளைன்னு நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க, ஓகேங்களா? அதே மாதிரி எப்படி எல்லாம் மென்ஷன் பண்ணீங்களோ முன்ன மாதிரி அதே மாதிரி சப்போஸ் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கீழே அதே மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாக்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஓகேங்களா? ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின்குள்ளார போலாம், ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் என்ன திணை? அந்த திணை பேர் என்னன்னு சொல்லுவாங்க? புறத்திணைகள்ல 12 வகை இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? வெச்சி முதல் பாடா நீராக 12 திணைகள் இருக்குன்னு தெரியும். ஸோ அதுல பார்த்தோம்னா ஒன்னொன்னு நிறை கவர்தல், நிறை மீட்டல், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுல மாற்றரசனோட கோட்டையை கைப்பற்ற தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல், அது வந்து என்ன திணையில வரும்? ஒளிநை திணை. அடுத்து மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு வைக்கிறாங்க இல்லையா? அதுல மாலவன் குன்றம்னா என்ன, வேலவன் குன்றம்னா என்ன? மாலவன்னா திருமால், வேலவன்னா முருகன். அப்ப என்ன வரும்? திருப்பதி, திருத்தணி. இது சொன்னது யாரு? மாப்போ சிவஞானம், சிலம்பு செல்வர், ஓகேங்களா? ஓகே. தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? மெய்கீர்த்தினாவே சோழர்களை பத்தி சொல்றதுதான் மெய்கீர்த்தினும், சரிங்களா? சோ அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, தன் நாட்டு மக்களுக்கு தந்தையுமா தாயுமா மகனுமா இருந்த அரசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்கீர்த்தில ஒரு புகழுரை பாடியிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா அந்த லைன் மென்ஷன் பண்ற விஷயம் என்ன, அந்த பொருள் என்ன? நெறியோடு நின்று காவல் காப்பவர் தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகே. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்ற திறனாய்வாளர் யார்? ஆர்னால்டு. அறம் செய்வதில் எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது என்பது சங்ககால மக்களின் கருத்தாக இருந்தது. என்ன நோக்கம் இருக்கக்கூடாது? வணிக நோக்கம் வந்து இருக்கக்கூடாது. பின்வருவற்றில் தவறான இணை எது? நம்ம மேல பார்த்தோம் இல்லைங்களா, சோழர் வந்து மெய்கீர்த்தின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா பாண்டியருக்கு கல்வெட்டனும் பல்லவருக்கு செப்படும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம 3 வந்து கரெக்டுன்னு தெரியும். இது 2 வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுல என்னது தவறு? 1, 2 வந்து தவறு. ஏன்னா பல்லவருக்கு வந்து கல்வெட்டுன்னு வரும், பாண்டியருக்கு செப்பேடுன்னு வரும். அதாவது எப்படி நான் வச்சுக்கணும், பல் கல் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ அப்ப மீதி இருக்குது பாண்டியர் செப்பேடு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் என்ன? 1, 2 தான் தப்பு. அடுத்து 7. அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாரு? உன்பொதி பசுங்குடையார். ஈயாமை இழிவு, இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்று எந்த அக இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ளது? கலித்தொகையில. அதாவது வந்து ஒண்ணு வேணும்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு பார்த்தோம்னா நம்ம கொடுக்காத வாழ்றத விட சாகிறதே மேல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னது பார்த்தோம்னா கலித்தொகை. தான் பெற்றதை பிறருக்கும் வழங்கும் புலவர் யார் என புறநானூறு புலப்படுத்துகிறது? பெருஞ்சித்திரனாரை. பொய்யா சென்னா பொய்ப்படுப்பறியா வயங்கு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்களை கூறுவது எதை? அது பேர்ல இருக்கைய பொய். பொய்னா என்னது? வாய்மை, அதை பத்தி சொல்லுது. பிழையா நன்மொழி என்று வாய்மையும் மொழி கொடுஞ்சொல் என்று பொய்யையும் குறிப்பிடும் நூல் எது? பொய். இது பொய் தான். சொல்றது எது? நற்றிணை. பொய் பொய்யா பேசாதீங்க, நல்ல விஷயமா பேசுங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நற்றிணைனாவே நம்ம நல்லன்னு தான் ஞாபகம் வச்சுப்போம்.
ஸோ வந்து நல்லனா நல்ல விஷயமா பேசுங்க அப்படின்னு நான் வச்சுக்கலாம். கண்ணதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? சேரமான் காதலி. மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு பெற்றோர் என்ன பெயர் இட்டாங்க? இட்ட பெயர் என்ன? ஞான பிரகாசம். ஓகே, இதுல பார்த்தோம்னா இதுவுமே கீபோர்ட் தான், இந்த டேட்டுமே கீபோர்ட் தான், அதையும் பார்த்துக்கோங்க. 30/9/1932 என்ன தலைப்புல பார்த்தோம்னா தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமியிருந்த மக்களிடையே வழங்கியதற்காக மாப்போ சிவஞானம் சிறையிடப்பட்டார். இது கீபோர்ட் தான், டேட்டு அந்த வருஷம் கீபோர்டு, மாப்போ சிவஞானம்ன்றது கீபோர்டு, அதுக்கப்புறம் அந்த என்ன தலைப்புல கொடுத்தாங்கன்றது கீபோர்டு. கொஷின் வந்து என்ன தலைப்புன்றது தான். தமிழா துல்லியலு. முல்லைப்பாட்டை எழுதியவர் யார்? நப்பூதனார். முல்லைப்பாட்டு டேஸ் நூல்கள் ஒன்று. பதினேழு மேற்கணக்கு நூல்கள் தெரியும். 17 மேற்கணக்குல 8 தொகை 10 பாட்டுன்னு இருக்கு இல்லையா, அதுல முல்லைப்பாட்டு 8 தொகையா 10 பாட்டா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஓகே ஓகே, முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது? 103. ஸோ ஆன்சர் இங்கேயே கொடுத்துட்டு நினைக்கிறேன். 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? எது? முல்லைப்பாட்டு. சரி, 10 பாட்டுல அதிகமான அடிகளை கொண்ட நூல் எதுன்னு போடுங்க பார்க்கலாம். புயலிலே ஒரு தோணியின் ஆசிரியர் யார்? பா. சிங்காரம். வட இந்திய புயல்களுக்கு பெயர் வைக்கும் முறை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? அந்த இந்த புயல் பேர்லாம் வைக்கிறாங்க இல்லையா, நாடா புயல், நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெயர் வைக்கிற முறை வந்து வட இந்திய புயல்களுக்கு வைக்கிறது எந்த ஆண்டுல இருந்து தொடங்கப்பட்டுச்சுன்னு கேக்குறாங்க. 2000. ஓகே, இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா எடுத்துக்கோங்க. புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டது. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துவாங்க, இது வராது, பட்டியலிட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எத்தனை பெயர்? 64 புயல், 64 பெயர்கள். ஓகேங்களா. ஓகே. பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? அகநானூறு. எப்படி நான் வச்சுக்கலாம்? பல் வந்து எங்க இருக்கும்? வாய்க்குள்ளாரதான் இருக்கும். உள்ளார்னா என்ன அர்த்தம்? அகம் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். அதே மாதிரி பழம் என்ன பண்ணுவோம்? பழம் வாய்க்குள்ளார உள்ளார்தான் போட்டு சாப்பிடுவோம், நம்ம உள்ளக்கு தான் கொடுப்போம். ஸோ அது அகநானூறு அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். 1956 நவம்பர் 1ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைய காரணமான குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் யார்? டேட்டு ரொம்பவே முக்கியம். ஐஎன்எம் யூனிட் 8 எப்படின்னா எடுத்துக்கலாம் இதை. தமிழ் 1 நவம்பர் 1956. யாரு? மார்ஷல் நேசமணி. மார்ஷல் நேசமணி. ஓகே ஓகே. ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் இன்றியமையாதாகும். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மொழிபெயர்ப்பு மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இவ்வளவு பெரிய கோச் சொன்னது யாரு? முக்கு ஜெகநாத ராஜா. இவர் மனைவி முஸ்தபா என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா, அதாவது வந்து மொழிபெயர்ப்புனா என்னன்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு மாத்துறது தான் வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மொழிபெயர்ப்புக்கும் இதுக்கு கூட கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாரு கூடாது. மனைவி முஸ்தபா சொன்னது மொழிபெயர்ப்புக்கான ஒரு மீனிங். இவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, ஒரு கோச் மாதிரி சொல்லுவாரு. ஓகே. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்க வைத்தோம் அப்படின்ற குறிப்பு காணப்படும் செப்பேடு இது? சின்னமனூர் செப்பேடு. வடமொழி கதைகளை தழுவி படைக்கப்பட்ட தமிழ் காப்பியங்கள் யாவை? அதாவது வடமொழியில இருக்கும், அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, தழுவி தமிழ்ல எழுதியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் ராமாயணம் எடுத்துக்கலாம்,
வடமொழியில இருந்தது தானே. தமிழ்ல ராமாவதாரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தார் இல்லையா கம்பர், அந்த மாதிரி இது மூணுல எது? பெருங்கதை, வில்லிபாரதம், சீவகசிந்தாமணி மூணுமே தான் இவை அனைத்தும். ஓகே, நோபல் பரிசு பெற்ற கீதாஞ்சலி வங்க மொழியில் இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தவர் யார்? இவரே தான் மொழிபெயர்ச்சாரு. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் வங்காளத்துல பெங்காலியில வந்து எழுதுவாரு. அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவார்னா இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவார் இவரே. அப்பதான் அவருக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஐ திங்க் நோபல் பிரைஸ். கீதாஞ்சலிக்கு நோபல் பிரைஸ் வந்து அப்பதான் அவருக்கு கிடைக்கும், அந்த இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கும் போதுதான். ஓகே, வால்காவின் கங்கை வரை என்ற நூலை முதலில் தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஸோ இதை ஆக்சுவலி எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்னா ராகுல் சாங்கிருத்யாயன் அப்படின்றத எழுதியிருப்பாரு. எப்பன்னு பார்த்தோம்னா 1942 ஹிந்தியில எழுதியிருப்பாரு. அது எங்கிருந்து எழுதியிருப்பாருன்னா ஹிஜ்ராபாத் மத்திய சிறையிலிருந்து எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ அதை வந்து தமிழ்ல வந்து ஒருத்தர் வந்து மொழிபெயர்ச்சிருக்காரு. கணமுத்தையா. இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்வது பொருட்டே அப்படின்னு சொன்னது யாரு? திருவள்ளுவர். கந்தசாமி எந்த குறும்படத்திற்காக அனைத்துலக விருதை பெற்றார்? அது மட்டும் இல்லாம விசாரணை கமிஷன் அப்படின்னு சொல்ற ஒரு புதினம் ஓகேங்களா, புதினத்திற்காக சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பார். 1989 வாங்கியிருப்பாரு விசாரணை கமிஷன் சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு குறும்படத்திற்காக அனைத்துலக விருதையும் பெற்றிருப்பாரு. சுடுமண் சிலைகள். திருக்கை விளக்கத்தை எழுதியவர் ஏர் எழுபது, சிலை எழுபது, சரஸ்வதி அந்தாதி. திருக்கை விளக்கம் யாரு? கம்பர். பின்வருவற்றில் பெண்பால் பிள்ளை தமிழ் கடைசி 3 பருவங்கள் யாவை? ஓகே, இதுக்கு என்ன பண்ணோம், அந்த டேபிள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த 10 பருவமே என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஸோ பிள்ளை தமிழ்ல பார்த்தோம்னா இதுதான் பார்த்தோம்னா மொத்தமா வந்து 10 பருவங்கள் இருக்கும். அதுல வந்து ஆண்பாலுக்கும் பெண்பால் 2 பேத்துக்கும் பொதுவான பருவம் வந்து 7. இதே வந்து கொஸ்டினை கேட்டிருக்காங்க, எத்தனை பருவங்கள் வந்து பொதுவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 7. ஃபர்ஸ்ட் காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்பிலி. இது வந்து பார்த்தோம்னா 2 பேருக்கும் காமனா இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கடைசி 3 பார்த்தா என்ன பண்ணுவாங்கன்னா 3ஆ பிரிப்பாங்க. அது வந்து ஆண்பால் பருவத்துக்கு தனியாகவும் பெண்பால் பருவத்துக்கும் வேற வேற வரும். இவங்களுக்கு வந்து சிற்றில் சிறுபறை சிறுதேர் இந்த விளையாட்டு விளையாடுவாங்க. பெண்கள் வந்து கலங்கு அம்மானை ஊசல் இந்த விளையாட்டு விளையாடுவாங்க. இப்படி பிரியும். ஸோ வந்து ஆண்பாலுக்கு வந்து பார்த்தோம்னா சிற்றில் சிறுபறை சிறுதேர் சிசினே வரும். இது பார்த்தோம்னா கலங்கு அம்மானை ஊசல். ஓகேங்களா. இது வந்து ஃபர்ஸ்ட் 7. இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா 5வது பருவம் என்ன, 6வது பருவம் என்ன, 3வது பருவம் என்னன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதனால இதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் காப்பு போடுவாங்களே கைக்கு அது. அடுத்து செங்கீரைனா அப்படி அவங்க குழந்தையோட கழுத்து வந்து என்ன ஆகும்னா அப்படியே அந்த கீரை வந்து எவ்வளவு மெல்லிசா வந்து அது பாட்டு ஆடும் இல்லையா, அதோட சப்போர்ட் இல்லாம அந்த மாதிரி ஆடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தாள்னா அப்படின்னா தாளாட்டு பாடுவாங்க இல்லையா அது. அடுத்து பார்த்தோம்னா சப்பானி முட்டி போட்டு தேக்கிட்டு வரும் இல்லையா, அதான் சப்பானி இல்லையா அடுத்து. அதுக்கடுத்து வந்து முத்தம் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு டைம்ல 5வது பருவத்துல அது. வருகைனா கால் தலைநிலையிட்டு வர அந்த இதுதான் வந்து வருகை. அம்புலி அப்படின்றது பார்த்தோம்னா குழந்தைக்கு வந்து நிலாவை கட்டி சோறு ஊட்டுவாங்க இல்லையா அந்த இது. ஸோ அது வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ சொன்னாலே அந்த மீன் வச்சு ஞாபகம் வச்சுன்னா கரெக்டாகவே உங்களுக்கு மனப்பாடமா நிற்கும். ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ கலங்கு அம்மானை ஊசல். ஸோ ஆன்சர் என்னது? கலங்கு அம்மானை ஊசல். இதில் சிற்றில் சிறுபறை சிறுதேர் வந்து ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு. பிள்ளைத்தமிழ் எந்த இலக்கிய வகையை சேர்ந்தது? 96 வகை சிற்றிலக்கிய வகையை சேர்ந்தது. முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழை எழுதியவர் யார்? முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழோட பாட்டுடைய தலைவன் யாருன்னா முருகன். மொத்தம் 101 பாடல்கள் வந்து இதுல இருக்கு. எழுதுனது யாருன்னா குமரகுருபரர். திருக்குறளில் டேஸ் பாவையை பற்றி குறிப்பிட்டுள்ளது? மரப்பாவை. அர்ஜுனன் தபசு என்று மழை வேண்டி நிகழ்த்தப்படும் கலை வடிவம் எது? அர்ஜுன தபசன் மழை வேண்டி
என்ன பண்ணுவாங்கன்னா கூத்து பண்ணுவாங்க, தெருக்கூத்து. ஓகே, தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் மற்றும் நாடக கலையை மீட்டெடுப்பது நமது குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? அவர் பேர்ல இருக்கும், கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி. இப்போ குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் இது. ஓகே, தக்க தக 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 தன் தத்த தன் தக தக என்று தாளம் பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருகு பெருக என்று திருப்புகளில், இது ஒரு கீவோடு, திருப்புகள் எழுதினது யார்? அருணகிரிநாதர். எந்த இசைக்கருவியை பற்றி குறிப்பிடுகிறார்? தப்பு தப்பு பறை. மயிலாட்டம் எதோட துணையாட்டம்? கரகாட்டம். உலக காற்று நாள் எது? ஜூன் 15. குளோரோஃபோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைவடையும்? ஒரு குளோரோஃபுளோரன் கார்பன் இருந்துச்சுன்னா எத்தனை மூலக்கூறு ஓசோனா சிதைவடையும்? 1,00,000. மெந்துக்கிளாய் உடல் வருடி வாஞ்சையுடன் மனம் வருடி என தொடங்கும் பின் வருத்தங்கள் கவிதை எழுதியவர் யார்? பின் வருத்தங்கள் கொடுக்காம இந்த லைன் மட்டும் கொடுத்து கூட அதை பண்ணலாம், ரெண்டுமே பார்த்துக்கோங்க, அதுவுமே கீ தான். ஓகே, இது எழுதுனது யாரு? தேவக்கோட்டை வா. மூர்த்தி. தாய்லாந்து மன்னரின் முடிச்சூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்பதை நாம் யாரின் மூலமாக அறிகிறோம்? ஃபர்ஸ்ட் இது கீ, தாய்லாந்து மண்ணு என்னன்னா திருவெம்பாவை திருப்பாவைன்றது ஒரு கீவோடு. யாரின் மூலம் அறியலாம்னா தனிநாயகம் அடிகள் மூலம் அறியலாம். ஓகே, இந்திய சுதேசமித்திரம் ஆகியவை யார் வெளியிட்ட இதழ்? பாரதி. அவர் என்ன சொல்லுவாங்க? நீடுதொழில் நீங்கி வந்த நிலா, பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, பாட்டுக்கு ஒரு புலவன் அப்படின்லாம் என்ன சொல்லுவாங்க. அடுத்து அதே மாதிரி கேலி சித்திரம் கார்ட்டூன் வரைஞ்சவர் இல்லையா, இந்தியாவில் ஃபர்ஸ்ட் இந்தியா இதழில், அது எழுதுனது யாருன்னா பார்த்தோம்னா அதுவும் பாரதி தான். ஓகேங்களா. அடுத்து சிறுதாம்பு தொடர்ந்த பசலை கஞ்சின் உருதூர் அல்லமரல் நோக்கி என்ற வரி இடம்பெற்ற நூல்? முல்லைப்பாட்டு. எழுதுன யாருன்னு பார்த்தோம்னா நப்பூதனார். முல்லைப்பாட்டுல பார்த்தோம்னா மொத்தம் எத்தனை பாடல் இருக்கு? 103 பாடல்கள் ஆசிரியப்பாவில் எழுதப்பட்டது. 10 பாட்டிலே பார்த்தோம்னா மிக சிறிய அடிகளை, கம்மியான அடிகளை கொண்டது பார்த்தோம்னா முல்லைப்பாட்டு தான். ஓகே, விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்லிட்டு விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கியவர் யார்? ஜெயங்கொண்டார். அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற நூல் எது? நற்றினை. காலின் 7 அடி பின் சென்று என்று குறிப்பிடும் நூல்? புறநானூற்றுப்படை. குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புலப்பட்டன்றோ இல்லல் என்று காட்சிப்படுத்தும் நூல்? புறநானூறு. மருந்தே ஆயினும் விருந்தோடு ஊன் என்று டேஸ் டேஸ் என்ற நூலில் பாடியுள்ளார். அதாவது யாரு எந்த நூல்ல பாடியிருக்காங்க? ஔவையார் கொன்றை வேந்தன். வழிப்போக்கர்களுக்கு மிகுதியான சத்திரங்களை கட்டப்பட்டது யாருடைய ஆட்சி காலங்களில்? சி. நாயக்கர் மராட்டியர்கள். இட்டதோர் தாமரை பூ இதழ் விழி திரித்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் அப்படின்ற கவிதையை படைத்தவர் யார்? இந்த தாமரைப்பூ என்னது, அப்படி இதழ் விரிஞ்சா எப்படி இருக்கும், இப்படி சுத்தி இருக்குமா, அந்த மாதிரி நம்ம ஒரு இறை போடுறோம், தானியம் போடுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், புறாக்கள் அப்படி அந்த தாமரைப்பூ எப்படி கேப் இல்லாம அதை சாப்பிடுது இல்லையா, அந்த மாதிரி இறையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை பாடியிருப்பாரு பாரதிதாசனார். கடுங்காற்று மணலை கொண்டு சேர்க்கிறது அப்படின்னு காற்றின் வேகத்தை பத்தி சொன்னது யாரு? சொன்னது புறநானூறு. சொன்னவர் யாரு? இப்ப கண்டிப்பா இளங்கோவடிகள் வராது, சாத்தனார் வராது, 2 பேர் தான் இருக்காங்க இல்லையா. யாரு? இளநாகனார்.
மதுரை இளநாகனார் இல்லையா அவங்க. ஓகே, உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா மற்றும் இந்தியாவின் தமிழகத்தின் இடம் முறையே, அதாவது இந்தியா எத்தனாவது இடம், அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து 5வது இடம், தமிழ்நாடு பார்த்தோம்னா 1வது இடம். ஸோ உலகத்திலே 5வது இடத்துல இருக்கு, தமிழ்நாடு வந்து இந்தியாவில் 1வது இடம். ஓகே, உலகிலேயே காற்று மாசுபடுத்துவதில் இந்தியாவின் இடம் என்னது? இரண்டாவது இடம். கொடுமை. காற்று மாசினால் ஏற்படும் நோய்கள் யாவை? என்னாகும்? காடு குப்பை தூசியா இருக்கிற காத்து கண்ணில் படிச்சா என்னாகும்? கண் எரிச்சல் ஆகும். கண் எரிச்சல் ஆகும்போது என்னாகும்? அப்படியே என்னாகும்? அப்படியே தலைவலி ஏற்படும் சில பேருக்கு. அதுக்கப்புறம் அதை நம்ம சுவாசிக்கும் போது என்னாகும்? தொண்டை கட்டும் தூசி போச்சுன்னா. அதுக்கப்புறம் என்னாகும்? உடம்பு சரியில்லாம போகும். வேற என்ன? இளைப்பு நோய்னா என்னது? அப்படியே மூச்சு விட முடியாம அப்படியே மூச்சு வாங்குறாங்களே, அந்த மாதிரி இளைப்பு நோய் வரும். நுரையீரல் புற்றுநோய் அஃப்கோர்ஸ் வரும். அதிகமாக இண்டஸ்ட்ரியல் இருக்கிற ஏரியாலாம் பார்த்தோம்னா சல்ஃபர் டை ஆக்சைடு அதெல்லாம் விட்டாங்கன்னா என்ன ஆகும்? நுரையீரல் புற்றுநோய் வரும். சிகரெட் சுவாசிக்கிறவங்க இருக்காங்க அந்த இடத்துல அப்படின்னா, அந்த இடத்துல நிறையா நம்ம இருக்கோம் அப்படின்னா அது நாமளும் சுவாசிக்கிறோம், அப்போ நம்மளுக்கும் வந்து அந்த நோய் வரும். ஸோ அப்படிங்கும்போது என்னது? மேற்கண்ட அனைத்து எல்லாமே வரும். ஓகே, இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் காற்று மாசின் இடம் என்ன? அதாவது ஒரு நாட்டில் இறந்து போறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காரணம் டயபெட்டிஸ், செகண்ட் பார்த்தோம்னா ரோடு ஆக்சிடென்ட், 3வது அந்த மாதிரி வந்து லிஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரி காற்று மாசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் பிடிச்சிருக்கு. அது எத்தனாவது இடம்? இந்தியாவில் 5வது இடம். எதன் மாசுபட்டால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் யூனிசெஃப் இருக்கு இல்லையா, யூனிசெஃப் வந்து தெரிவித்துள்ளதுன்னு கேட்குறாங்க. ஸோ யூனிசெஃப்ன்றதும் கீவேர்டு, மூளை வளர்ச்சின்றதும் கீவேர்டு, குழந்தைகளின் மூளை வளர்ச்சின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எது மாசுபடும்? நம்ம காற்று தான் பார்த்துருக்கோம். ஸோ காற்று மாசுபடும். ஸோ குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளிவரும் நச்சு எது? நம்மளுக்கு இது நல்லாவே தெரியும். CFC, குளோரோஃப்ளோரோ கார்பன். ஓகே, அமில மழைக்கு காரணமாகவே என்ன? இவை இரண்டும் சல்ஃபர் டை ஆக்சைடு, கந்தக டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்து என்று குறிப்பு காணப்படும் செப்பேடு எந்த செப்பேடுல இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஐ திங்க் ரிப்பீட்டட் நினைக்கிறேன், சாரி. ஓகே, ரிவிஷன் மாதிரி எடுத்துக்கோங்க. சின்னமனூர் செப்பேடு. வடமொழி கதைகள் தழுவி படைக்கப்பட்ட தமிழ் காப்பியம் எது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இவை அனைத்தும். நோபல் பரிசு வென்ற கீதாஞ்சலி வங்க மொழியில் இருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தவர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர். ஓகே, வல்காவில் இருந்து கங்கை வரை அப்படின்ற நூல் வந்து ஒரிஜினலா எழுதுனது யாரு? ராகுல் சாங்கிரத்தியான். தமிழ்ல மொழிபெயர்ச்சவர் யாரு? கணமுத்தையா. இல்லறம் புரிவது விருந்தோம்பல் செய்யும் பொருட்டின்னு சொன்னது யாரு? திருவள்ளுவர். ஓகே, கந்தசாமி எந்த குறும்படத்திற்காக இது பண்ணாங்க பார்த்தோம்னா சுடுமண் சிலைகள். திருக்கை விளக்கம் எழுதியவர் கம்பர். உலக காற்று தினம் ஜூன் 15. ஸோ குளோரோஃப்ளோரோ கார்பன் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறையை சிதைத்துவிடும்னா 1,00,000. மெந்துக்கிளாய் உடல் வருடி வாஞ்சியுடன் மனம் வருடி என தொடங்கும் பின்வருத்தம் தேவக்கோட்டை வாமூர்த்தி. ஓகே, இதுவுமே பார்த்துட்டோம். ஓகே, துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும் அப்படின்னு சொன்னது யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? ஓரறிவுனா என்ன சொல்லுவாங்க? அந்த செடி மரம் கொடி அதெல்லாம். 2 அறிவுனா என்னதுன்னா நத்தை, அந்த சிப்பி இருக்கு இல்லையா அது, ஏன்னா அது குடல் வாயு மட்டும்தான் இருக்கும் அதனால. 3 அறிவுனா எதுன்னு பார்த்தோம்னா எறும்பு, இந்த கரையான், அட்டைப்பூச்சி, இதெல்லாம் 3வது. 4 பார்த்தோம்னா தும்பி, வண்டு இதெல்லாம் இருக்கு அது. 5வது பார்த்தோம்னா அந்த விலங்குகள்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாமே. 6வது பார்த்தோம்னா நாம. ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்னா தொல்காப்பியர். கடல் நீராவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் நூல்களின் சரியானவற்றை தேர்க.
எல்லாமே தான் சொல்லும். திருக்குறள், கார் 40, முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருப்பாவை, இது எல்லாமே தான் சொல்லுது. ஓகே, இது வந்து ஒரு பொறுத்துக ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. காமராஜர் என்னன்னு சொல்லுவாங்க? கல்வி வளர்ச்சி நாள். ஐ திங்க் ஜூலை 15 நினைக்கிறேன் அவரோட பர்த் டேட்டு. ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தோம்னா ஆசிரியர் தினம். அப்துல் கலாம் மாணவர் தினம். விவேகானந்தர் இளைஞர் தினம். ஜவஹர்லால் நேரு குழந்தையர் தினம். ஓகே, செம்மை சான்ற காவிரி மாக்கள் அப்படின்ட்டு அமைச்சர்களை போற்றியவர் யார்? மாங்குடி மருதனார். மதுரையில் இருந்த அறம் கூறு அவயம் எதை போல நடுநிலை மிக்கது என்று மதுரை காஞ்சி கூறுகிறது. இதே வந்து ஒரு கொஸ்டின் தான். மதுரையில் இருந்து அறம் கூறும் அவயம் அப்படின்னு சொன்ன இந்த லைன் சொன்ன நூல் எதுன்னு கேட்பாங்க. மதுரை காஞ்சி. ஓகே, இந்த மதுரை காஞ்சில எது போல நடுநிலைமை மிக்குது அப்படின்றாங்க பார்த்தோம்னா துலாக்கோல் போல நடுநிலைமை மிக்குது. தம்மை விட வலிமை குறைந்தாரே போர் செய்வது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாரு? ஆவூர் மூலங்கிழார். ஓகேங்களா? ஓகே, எழுவரின் கொடை பெருமையை எந்த நூலில் பெருஞ்சித்திரனார் பதிவு செய்திருக்கிறார்? சிறுபான் ஆற்றுப்படை. ஆற்றுப்படை இலக்கியங்கள் டேஸ் இலக்கியங்களாவே உள்ளன. ஆற்றுப்படை இலக்கியம் ஃபுல்லாவே கொடையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். புலவருக்கு வந்து கொடுக்கறது, அப்புறமேட்டுக்கு வள்ளல்களை பத்தி பேசுறது, இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்சிமம் பார்த்தோம்னா கொடை இதாக தான் இருக்கும். ஓகே, பதிற்று பத்தி எந்த அரசர்களின் கொடைப்பதிவாகவே உள்ளன? ஸோ பதிற்று பத்தினாவே இப்போ தெரியும் நம்மளுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அரசர்களை பத்தி மட்டும் வந்து சொல்லிப்போம். அதுல 1வது 10 10வது 10 கிடைக்கல அப்படின்லாம் படிச்சிருப்போம். யார் அது? எந்த அரசர்கள்? சேர அரசு. இல்லோர் ஒக்கல் தலைவன், பசுபினி, இப்படிலாம் யார வந்து சொல்றாங்க? வள்ளல்களை. வள்ளல்களை தான் அப்படி சொல்றாங்க. அடுத்து, வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் டேஸை நக்கீரர் பாராட்டுகிறார். இதுவுமே கீரா. இது மகன் சாரி பிடவூர் கிழான் நக்கீரர். யாரு? அதியனை. வள்ளலின் பொருள் இரவலின் பொருள். வள்ளலின் வறுமை இரவலின் வறுமை அப்படின்னு சொல்றது வறுமை அப்படின்னு சொன்னது யாரு? பெரும் பதுமனார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் டேஸ் என்கிறார் ஔவையார். யார் அப்படி சொல்றாங்க? அதியன். இவர் யாருன்னு பார்த்தோம்னா அதாவது தேடி போய் கொடுப்பாராம். வறுமையில இருக்கவங்களுக்கு வந்து இப்போ தேடி போய் வந்து பொருள்லாம் கொடுப்பாராம். அவரு வந்து ஆடுகோட் சேவலாளன் அப்படின்றவரு. இவர் வந்து குதிரையை கொடுப்பாரு வரவங்களுக்குலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதையும் தான் வந்து உலகமே வறுமையிற்றாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகே அப்படின்னு ஔவையார் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, குறிஞ்சி திரையின் சிறுபொழுது யாரு? எது? மாலை முல்லைங்களா? வைகரை, இது மருதம். ஏற்பாடு பார்த்தோம்னா முல்லைக்கு வரும் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி குறிஞ்சி திணைக்கு யாமம். ஓகே, பின்வரத்தில் பெரும்பொழுது அல்லாதது இது. அப்ப சிறும்பொழுது என்னன்னு தெரியணும் இல்லையா? என்ன வரும்? வைகரை, மாலை, அப்புறம் ஏற்பாடு, நண்பகல், இந்த மாதிரிலாம் வர்றதுதான் என்னது? அதாவது இப்போ ஒரு நாள்ல வர்றதுதான் வந்து பார்த்தோன்னா சிறும்பொழுதுன்னுவாங்க. காலை ஃபர்ஸ்ட் எடுத்து காலையா, காலை, மாலை, அப்புறம் என்ன ஒரு நண்பகல் வரும், ஏற்பாடு, அப்புறம் யாமம் வரும். ஸோ இந்த மாதிரி வர்றதுதான் பார்த்தோம்னா சிறும்பொழுது. ஒரு நாளுக்குள்ளார வந்து முடிஞ்சிடும், அது சிறும்பொழுது. பெரும்பொழுதுனா ஒரு வருஷம் ஃபுல்லா வரும். குளிர்காலம், அப்புறமேட்டுக்கு என்ன முன்பனி, பின்பனி, இளவே நீர், முதுவே நீர், இதெல்லாம் பார்த்தோம்னா பெரும்பொழுதுல வரும். ஒரு வருஷத்துல வர இதெல்லாம் வரும். ஸோ அப்படின் போது இதுல பொழுது வந்து எதுவா இருக்காதுன்னா வைகரையா தான் இருக்காது. இப்ப அதே மாதிரி சிறும்பொழுது இதுல எதுவா இருக்காதுன்னு பார்த்தோம்னா இளவேநீர் காலம் இருக்காது, அது பெரும்பொழுது. ஓகேங்களா? ஓகே. ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என ராமநாதபுரம் தொண்டியை பற்றி குறிப்பிடும் நூல் எது?
சிலப்பதிகாரம். பின்வருவற்றில் எது சா கந்தசாமியின் புதினம் அல்ல? சந்திரகுமாரி. இந்த தொலைந்து போனவர்கள், சூரியவம்சம், சாந்தகுமாரி இதெல்லாம் அவர் எழுதினதான். பின்வருவற்றில் கம்பரின் நூல் அல்லாதது எது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கம்பர் எழுதுனது எதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஏழெழுபது, சிலை எழுபது, சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி. இதில் இல்லாத பார்த்தோம்னா சடையப்பர் அந்தாதி. அதுதான் அவர் எழுதாத நூல். ஓகே. கம்பர் ராமனது வரலாற்றை தமிழில் வழங்கி என்ன பெயரிட்டார்? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ராமாயணன் வடவூர்ல இருந்திருக்கும், அதை தமிழ்ல எழுதி என்னன்னு சொல்லியிருப்பாரு? ராமாவதாரம் அப்படி பேர் வச்சிருப்பாரு. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார், நாற்றுசேம் செல்லாத நாடில்லை. கடைசி முடியும். ஆற்றுனா வேண்டுவது இல்லுன்னு முடியும். ஒரு பழமொழியோட. என்னது பழமொழி? 400. திருக்குறளில் கூறப்பட்டுள்ள அகரமுகர எழுத்தெல்லாம், சரி, அகர முதல எழுத்தெல்லாம், இதுல அகரம் எதற்கு தொடக்கம்? எழுத்து. ஓகேங்களா? ஓகே, ஒரு 100 கொஸ்டின் இன்னைக்கு நம்ம முடிச்சிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா.